100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் செல்வபிறந்தகை பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இதுதான் இங்கு முரண்பாடு. அந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் 420 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் தொகுதி ஒதுக்காமல் நாங்கள் அவர்களுக்கு ஒதுக்க மாட்டோம், அவர்கள் இல்லாமல் வெற்றி பெறுவோம் என்று கொக்கரித்தவர்களும் பாஜக RSS தான். அப்பொழுது இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இது மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இதுதான் சித்தாந்த போராட்டம் என்பது. நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செயலாளர் சுரேஷ் ஜெகடே அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை போராட்ட குழுவின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். காங்கிரசிற்கும் பாஜகவிற்கும் என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தேசத்தில் உள்ளவர்களை எல்லோரையும் நேசிக்க வேண்டும், எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் RSS பிஜேபியுடைய சித்தாந்தம் என்ன? எல்லோரையும் நேசிக்க கூடாது, இங்க ஒரு சாரார் தான் ஆள வேண்டும், ஒரு சாரார் தான் வாழ வேண்டும், பிறரெல்லாம் வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி கொண்டிருக்கிறாரே, இந்த தேசத்துடைய எல்லா மக்களுக்கும் தானே. இப்படி மோடியால் போராட முடியுமா? மோடியால் சொல்ல முடியுமா இந்த தேசம் எல்லோருக்குமான நாடு என்று? ஆனால் அவர் ஒரு முறையும் RSS உடைய மாநாட்டிலே ஒரு பேச்சு, ஒரிசாவிலே சென்றால் ஒரு பேச்சு, அசாமிலே சென்றால் ஒரு பேச்சு, பீகாருக்கு சென்றால் அங்க ஒரு பேச்சு. ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும்? பல வாய்களை கொண்ட, பல கருத்துக்களை கொண்ட, பல பேச்சுகளை கொண்ட ஒரே மனிதர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி மட்டும்தான் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மகாத்மா காந்தியை ஏற்கனவே சுட்டு படுகொலை செய்த பாதகர்கள் இன்னும் அவர் பெயரை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியது கண்டித்து காங்கிரஸ் சார்பில் ராஜரத்தினம் மைதானத்தில் உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் செல்வபிறந்தகை பேசிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம்.